ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். இன்னிக்கு நாம கேட்க போறது ஒரு சின்ன பிராமண பையனோட மிக பெரிய கதையா இருக்கும். ஒரு காலத்துல மகாபலி சக்கரவர்த்தி 3 உலகங்களையும் ஆள்ற அளவுக்கு சக்தி பெற்றிருந்தார். அவர் நல்லவர்தான். ஆனா அகங்காரம் கொஞ்சம் அதிகமா போச்சு. தேவர்கள் எல்லாரும் மகாவிஷ்ணுவ பார்த்து கண்ணீர் விட்டாங்க. பெருமாளே, எங்கள காப்பாத்துங்க ன்னு பிரார்த்தனை பண்ணினாங்க. அப்போதான் மகாவிஷ்ணு ஒரு குட்டி பிராமண பையனா வாமன அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தார். கையில் குடை, முகத்தில் அமைதி. யாகசாலைக்கு போன வாமனர் மகாபலிய பார்த்து கேட்டார், ராஜா, எனக்கு 3 அடி நிலம் தானமா தருவீங்களா? சின்ன கேள்வி போல தெரிஞ்சாலும் அதுக்குள்ள பெரிய ரகசியம் இருந்தது. சுக்ராச்சாரியர் எச்சரித்தார், இவன் சாதாரண பையன் இல்ல. ஆனா மகாபலி சொன்னார், தர்மம் தான் எனக்கு முதன்மை. அடுத்த நொடியில வாமனர் பெரிய திருவிக்கிரமனாக மாறினார். முதல் அடியில பூமி முழுசும், 2வது அடியில ஸ்வர்க்கம் முழுசும், 3வது அடிக்கு இடமே இல்ல. அப்ப மகாபலி தன் தலையை குனிந்து சொன்னார், பெருமாளே, என் தலையில வையுங்க. விஷ்ணு மகிழ்ந்தார். மகாபலிக்கு வரம் கொடுத்தார், நீ தர்மவான், என்றும் நினைவில் இருப்பாய். இதுதான் வாமன அவதாரத்தின் அற்புத கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தசாவதார கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.